பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது பாத்தீங்கன்னா நம்ம சிறப்புக்குரிய வியாழன் வெள்ளி நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் ஸலவாத் ஓதுவதற்கு மிக சிறந்த நாளாக இருக்கு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஒரு சிறப்புக்குரிய ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நபியின் மீது ஸலவாத் சொல்வதிலேயே இந்த வியாழன் வெள்ளி ரெண்டுமே சிறப்பான நாள் தான். அதுலயும் நபி அவர்களே சொல்லியிருக்காங்க, ஜும்மா நாள்ல என் மீது ஸலவாத்தை சொல்லுங்க, அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸலவாத்தை பொழிவால், இன்னும் மறுமை நாள்ல உங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். நாம ஒரு அமல் செய்யறோம், அந்த அமல் அப்படியே நம்ம செஞ்சது போன்றே நமக்கு திரும்ப கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோம்? நீங்களே சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நீங்க திருப்பி அதே ஹெல்ப் எனக்கு பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். நீங்களும் அப்படிதானே? நாம ஒருத்தவங்களுக்கு போய் என்ன பண்றோம்? கிஃப்ட் கொடுக்குறோம். அவங்களும் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ல அதே மாதிரி கிஃப்ட் கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம். நம்ம இதை கொடுத்து போட்டு அவங்க திருப்பி கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? நான் செஞ்சேன், அவன் செய்யல அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இவனுக்கெல்லாம் போய் செய்யணுமா அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஆனா ஸலவாத் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச உடனே அல்லாஹும் அதே மாதிரி செஞ்சிடறான். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், நபியின் மீது யாரெல்லாம் ஸலவாத் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அதே போன்று நம்ம ஸலவாத் ஓதுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நபி அவர்களுக்காக நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்ப அதுல சிறந்ததா இருக்கிறத நம்ம கேட்டுக்கணும் இந்த நாட்கள்ல. அப்ப நம்ம ஓத வேண்டிய ஸலவாத் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அஃலல ஸலவாத்திக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹுவே உன்னுடைய ஸலவாத்தில் மிக சிறந்தது எதுவோ அதை நபியின் மீது பொழிவாயாக அப்படின்னு அர்த்தம். ஸலவாத்திலே சிறந்த ஸலவாத்தை நபி மேல பொழிய சொல்றோம். சுபஹானல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹுடைய கருணையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த ஸலவாத் இறங்கணும். அந்த ஸலவாத் நமக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அப்படியே இன்னும் நபி அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியம் உண்டாகட்டும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறப்புக்குரிய நாள்ல நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அமல்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா, எல்லாருமே சீக்கிரமா வேகமா கடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, எத்தனை நோம்பு நம்மளை விட்டு கடந்து போச்சுன்ட்டு? கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நம்ம கடந்து போயிட்டோம். ஒரு வாரமே முடிஞ்சிருச்சு. இப்படிங்க அதுக்கு முன்னாடி இந்த தடவை ரமலான் முடிஞ்சிரும் பாத்துக்கோங்க. அதனால அமல்கள்ல ரொம்ப சிறப்பா தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அதுவும் இந்த வியாழன் வெள்ளி நாட்கள்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வாரம் முழுவதும் செய்ததை விட அதிகமான அமல் செய்யுங்க. நியத் வச்சு செய்யுங்க. நியத் வச்சு செய்யறதுன்னு என்னன்னா, இந்த வாரம் வந்திருக்கு வியாழன் வெள்ளி, இந்த வெள்ளிக்கிழமை இல்ல இந்த வியாழக்கிழமை இல்ல 2 நாளுமே நான் இந்த அமலை செய்யறேன், எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ள என் தேவையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு நியத் வச்சுட்டு ஒரு தேவையை முன் வச்சிருங்க. நமக்கு 10 தேவை இருக்குதான் செய்யுது, ஒரு தேவையை முன் வச்சுக்கோங்க. ஆனா முக்கியமான ஒரு தேவை, இப்ப நடக்க வேண்டிய ஒரு தேவை, சீக்கிரமா நடக்க வேண்டிய ஒரு தேவையை முன் வச்சு உடனே என்ன பண்ணுங்க? ஒரு அமலை ஆரம்பிச்சு ஓத ஆரம்பிங்க. என்ன அமல் ஓதுறதுன்னா, நம்ம காலையில இருந்து போட்டிருக்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். காலையில பாத்தீங்கன்னா திக்ருகள் பத்தி நம்ம 4 முக்கியமான குர்ஆன் துஆக்களை கொண்ட திக்ருகளை சொல்லியிருப்போம். அது பாத்தீங்கன்னா ஓதுபவர்களுக்கு எல்லா உலக செல்வங்களையும் உலக தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமல்கள், அதே மாதிரி இந்த மாதிரி ஸலவாத்துல இருக்கக்கூடிய அமல்கள், இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க? நியத் வைத்து ஓதுங்க. ஓதும் போது உங்களால முடிந்த எண்ணிக்கையில ஓதலாம். நாம திக்ருன்னா 33 தான் சொல்றோம். ஆனா நீங்க அதிகமான எண்ணிக்கையில நியத் வைத்து ஓத முடியும். நான் இந்த வேளாண் வெளி நாட்கள்லாம் வந்தா என்ன பண்ணுவேன்னா, ஸலவாத் எடுத்துப்பேன். ஸலவாத் என்ன பண்ணுவேன்? 500 முறை நியத் வச்சு ஒரு ஸலவாத், வாரத்துக்கு ஒரு ஸலவாத் எடுத்து ஓதுவேன். அப்படி இல்ல 500 முறை ஓத முடியாதுன்னா நான் 300 முறை நியத் வச்சுப்பேன். ஒரு கவுண்டர் எடுத்து வச்சுப்பேன். அந்த கவுண்டர்ல ஆன் பண்ணி நான் பாட்டு கவுண்ட் பண்ணி வச்சிருவேன். அதை எரேஸ் பண்ணவே மாட்டேன். வேலைக்கிழமை ஆரம்பிச்சுன்னா வெள்ளிக்கிழமை நைட் வரையும் எவ்வளவு ஓதுறேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஸலவாத் நியத் வச்சு ஓதிருக்கேன். 1000 ஓதிருக்கேன், 500 ஓதிருக்கேன், போன வாரம் 300 கூட ஓதிருக்கேன். சம்டைம்ஸ் டைம் இருக்கிறத பொறுத்து ஓதுவேன். ஸலவாத் செலக்ட் பண்றதை பொறுத்து ஓதுவேன். இந்த வேளாண் வெளியில வரும்போது ஸலவாத்தை நியத் வச்சு ஓதுனாவே உங்க தேவை நிறைவேறும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸலவாத்து தான் நம்ம துஆக்களை ஏற்க வைப்பதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான தூணா இருக்கு. அதனால ஸலவாத்தை நியத் வச்சு நீங்க ஓதலாம். அதே போல இந்த வேளாண் வெளி வந்தா முதல்ல 5 நேர தொழுகையும் சுன்னத்து ஃபரல் நஃபிலோட தொழுவுங்க. ஏன்னா அந்த நாள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும்போது அந்த நாள்ல முதல் அமலாக தொழுகை தான் பார்க்கப்படும். அதே போல அதிகமாக திக்ர் ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எப்பயும் ஓதுற திக்ரவே அதிகமாக திக்ர்கள் ஓதுங்க. அதிகமான நேரம் துஆக்களை கேளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் துஆக்களை அழுது அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஒவ்வொரு நாளும் இரவுல இந்த நாள்ல தொழுதுங்க. இரவு தொழுகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 ரக்காயத்தாக நீங்க தொழலாம்.
8 ரக்காயத்தும் தொழலாம், 20 ரக்காயத்தும் தொழலாம். தராவிக தொழுகையை நீங்க வந்து தொழுவுங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல இரவு தொழுகை ரொம்ப சிறப்பா இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க துவா செஞ்சு பாருங்க. ஒரு 2 நாளை வந்து அப்படியே விடாப்பிடியா அமல்களால வந்து நீங்க நிரப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பலன் கொடுக்கும். அது வியாழன் வெள்ளிங்கிறது நடு நாள் தான். சனி ஞாயிறு கூட லீவு நாட்கள், பிள்ளைகள் இருக்குங்க, கணவர்மார்கள்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த வியாழன் வெள்ளியில நம்ம நல்லா செஞ்சுட்டு அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை நைட்டோட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். நமக்கு அடுத்த வாரத்துக்குள்ள தேவை நிறைவேறுவதற்கு இந்த வாரம் நியத் வச்சு அதிக அமல் செய்து துவா செய்து பாருங்க. அல்லாஹ் வந்து விடாப்பிடியாக வந்து தேவைகள்ல இருந்து அமல் செய்பவர்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவான். இந்த வருடம் உங்களுக்கு ரமலான் ரொம்ப சிறப்பாக அமையட்டும். துவாக்கள் ஏற்கப்படட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரமலான்ல நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.